கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 39:3. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இந்த தினம் யோசேப்பை பத்தி குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை இது. ஆனா இந்த வருடத்துல தேவன் அவங்களை நோக்கி சொல்கிறது என்னவென்றால், கர்த்தர் அவனுடனே இருக்கிறார் என்று உங்கள் உடன் இருப்பவர்கள் அனைவரும் பார்க்க போகிறார்கள். நீங்க வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், தொழில் பண்ற இடமா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், ஊழியம் பண்ற இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, தேவன் கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்பது வெளிப்படும் ஒரு வருடமாக இருக்க போகிறது. இது பாருங்க, தேவனை அறியாத ஒரு புறஜாதி மனிதன் அவர். யோசேப்பு போத்திபார் வந்து தேவனை அறியாத ஒரு மனிதன், தேவனை அறியாத ஒரு நாட்டுல நடந்த ஒரு காரியம் அது. அப்ப அந்த இடத்துலயே அவருக்கு அவ்வளவு மதிப்பு கிடைச்சுன்னா, தேவனை அறிந்த மக்கள் மத்தியில நீங்க இன்னும் உயர்த்தப்பட போகிறீங்க. அப்ப அவர் பாக்குறாரு, கர்த்தர் உடன் இருக்கிறார் அப்படின்னு அவருக்கு பாக்குறாரு. ஏன்னா அவர் செஞ்சதெல்லாம் நல்ல காரியமா இருந்து, செஞ்சது எல்லாமே வாய்த்தது. அதே போல இந்த வருடம் தேவ துணியுடன் நீங்க வந்து அநேக காரியங்கள் செய்ய போறீங்க. கர்த்தர் உங்களுடன் இருப்பதை உலகம் கண்டு, நீ ஒருவேளை வேலை பார்க்கிற ஸ்தலத்துல வந்து உங்களுக்கு சரியான உயர்வு வரல, எனக்கு வேண்டியது வரல, நான் தொழில் பண்ற இடத்துல எனக்கு வேண்டிய வரவு வரல, வேண்டிய உயர்வு வரல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஊழியத்துல வரல நினைச்சிட்டு இருக்கீங்களா? குடும்பத்துக்குள்ள உங்களை பத்தி புரியாம இருக்கான்னு நினைக்கிறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கிறதா? இதாருனா பரவாயில்ல, தேவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உலகம் கண்டு உங்களை நோக்கி வரப்போகிறது. உங்க மூலமாக நான் கர்த்தருடைய நாமம் உலகத்துக்கு மகிமைப்பட போகிறது. அநேகம் உலகம் நிக்க போறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்க, எனக்காக வேண்டிக்க, நீ நம்புற தேவன் எனக்காக கேட்டுக்க, நான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தேவன் வார்த்தையை உங்க வாயிலிருந்து தேடும் வருடமாக இருக்க போகிறது. யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்பது போல தேவன் உங்களுடன் இருக்கிறார். பழைய பாடு சத்தியம். பழைய பாடு காலத்துல யோசேப்பு வந்து தேவனை தேடினா தேவனுடன் உடன் இருந்தார். தேவன் நானே சொப்பனமாவும் தரிசனமா. ஆனா புதியற்பாடு சத்தியத்தவாக நம்ம இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நொடி பொழுதுடன் அன்னையருடன் தேவன் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு மறைந்திருந்த தேவன் வெளிப்படும் வருடமாக இருக்க போகிறது. யோசேப்பிட்ட வந்தது போத்திபார் சொன்னது போல, கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார், கர்த்தர் அவங்களுடன் இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இதே போல உங்கள்கிட்ட எப்படி உலகம் சொல்ல போறது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்றும் நீங்கள் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் உலகம் பார்க்க போகிற வருடமாக இருக்கிறது. உங்க கூட பார்க்கிற வருடமாக இருக்க போகிறது. நீங்க உயர்த்தப்படும் வருடமாக இருக்க போகிறது. கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, இந்த வருடம் இந்த டைம்ல தேவன் உங்களை அவர் நினைச்சிருக்க இடத்த கொண்டு போக போறார். நீங்க நினைச்சிருக்க இடத்து கிடையாது. நீங்க நினைச்சதோட மிகவும் மேன்மையான இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறார். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான அன்பின் பரலோபிதாவே, கர்த்தர் அவனுடன் இருக்கிறார், காரியங்கள் அனைத்தும் வாய்க்கப்படுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு என்று பார்க்க மாட்டவரே. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய கேட்டுக்கொண்டிருக்கும் அன்னையுடன் நீர் இருப்பதை இந்த உலகம் பார்க்க போகிறது. ஆண்டவரே, அவர் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வாய்க்கப்படுகிறது என்பதை இந்த உலகம் பார்க்க போகிறது. ஆண்டவரே, உலகத்தின் கண்களுக்கு முன்பாக நீர் அவர்களை இந்த பிள்ளைகளை உயர்த்துவேன் என்பதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் நீர் இருந்து அவர்களை உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்தி அந்நேயத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன் என்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் அவர்களுடன் இருப்பதை இவ்வளவு நாள் உணராமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, ஆனாலும் இந்த காலத்திலே இந்த வருடத்திலே நீர் அவர்களுடன் இருந்து அநேக காரியங்களை வாய்க்க பண்ணுவதை அவர்களும் உணரப் போவதற்காக நன்றி. ஆண்டவரே, அவர்கள் மூலமாக அவர்கள் இருக்கும் இடத்திலே உங்களை நாம மகிமைப்பட போவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.